தூக்கியா. மெதுவா பாத்து வாயா. சார் யோ அந்தாலையும் தூக்கியா. யோ மணிகண்டா என்ன ஆச்சு? ஏதோ ஒரு உருவ கிளாஸ்ல வந்து அடிச்சுது. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கட் ஆயிடுச்சு. பிரேக்கும் பிடிக்கல. அக்யூஸ்லாம் கீழே போயிட்டாங்க சார். ஆனா என்ன யாரோ வெளியே யாரோ ஜீப்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க. ஆமா சார், என்ன யாரோ வெளியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது சார். ஆமா சார், எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. மொபைல கொடுங்க. ஹலோ சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன் சார். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அக்யூஸ்ட் எல்லாம் பள்ளத்துல விழுந்துட்டாங்க. நானும் கான்ஸ்டபிள்ஸும் மேலே ஏறி வந்துட்டோம் சார். பேக் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். ஐயாவுக்கு மாத்திரை கொடு. ஹலோ, நான் டாக்டர் மகாதேவன் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். அப்பாவுக்கு இப்ப எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல தான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் பத்தாது. நீங்க சொல்றது புரியல அங்கிள். இந்த பார் ரமேஷ், நீ உன்னோட தம்பியும் ஃபாரின்ல இருக்கீங்க. இங்க உங்க அப்பா தனியா உடம்பு சரியில்லாம 1 வருஷமா படுத்திருக்காரு. உங்க யாருக்காவது நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த பார்ப்பா, உங்க தப்ப சுட்டி காட்டல. ஒரு சின்ன வருத்தம். கர்னல் ராஜபிரதாபன்னா பாகிஸ்தான் பார்டரே நடுங்கும். அந்த அளவுக்கு கம்பீரமானவர். என்ன சொல்றது, நம்ம நாட்டை பாதுகாத்தவரு. அவரை பாதுகாக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. அங்கிள், நாங்க என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். எனக்கும் தம்பிக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்க வர முடியல. நீங்க அங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம் அங்கிள். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அங்கிள். சே, பணத்துக்காக சொல்லப்பா. சரி, ஒன்று பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆயுர்வேதிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கா. அவளை ஒரு 3 மாசம் வர வச்சு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வை, உங்க அப்பா கியூர் ஆக ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அங்கிள், எது நல்லதோ அதையே செய்யுங்க. ஓகே, அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். ஓகே ரமேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே அங்கிள், வச்சிடுறேன்.
தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. குச்சி ஒண்ணு ஒசரமா வந்தா நாட்டு வைத்தியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல குடலுக்குள்ள குழாய் விட்டு பார்த்தாலே வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாடியை புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தா மட்டும் விளங்கிடுமே என்ன? ஆமா, என்ன சின்னசாமி என்ன குடலுக்குள்ள குழாய் விடுறதெல்லாம் விவரமா பேசுறீங்க? வீட்டு விவகாரத்துல வீக்கா போயிட்டீங்களே. அதான் ஒரு பொண்டாட்டி விளக்கு வந்தவனோட ஓடி போயிட்டான்ல. இத கேளுங்க. நருந்தாளி நன்முருகை தூதலை பசலை அரைக்கீரை இவை ஏதேனும் ஒன்றை நறுனை வார்த்து நண்பகல் உண்டால் யாழியென விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்டிரும் கெஞ்சுவார் அப்பனே கேள். புரியுதா? நாட்டு வைத்தியம் தான். இத செஞ்சிருந்தா பொன்னம்மா பொட்டாட்ட இருந்திருப்பால. என்ற ஈஸ்னோஃபிலியா இழுப்பு கேசு. நாட்டு வைத்தியத்தை நக்கல் அடிக்கிற. உனக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஓர் கைப்புடி புழுங்கரிசையோடு ஓரிரு இலைகள் இருக்குரங்கின் கையினும் முசுமுசுக்கினை ஆட்டி அடைதட்டி அரை மண்டலம் உண்டால் இற்று போகுமே இழுப்பு நோயாமே. என்ன செஞ்சு பாக்குறியா? அப்புறம் இப்படி இழுத்து அலைய வேண்டியதில்ல. என்ன மணி என்ன நக்கல் சிரிப்பா? அடியாத்தி வேணாம் தாயி, நான் இந்த வம்புக்கே வரல. நாளைக்கே நம்ம கடையில மூலிகை டீக்கு ஏற்பாடு பண்றேன். போதுமா? அது எங்க நம்ம ஊருக்குள்ள எவனையுமே காணும். பஞ்சானாலும் எங்கேயும் போய் தஞ்சம் அடைய மாட்டானுங்களே. நம்ம இசை அறிவுன்னு இறங்கலையோ? தானி தனி பனி தப மகம பதாவு மகம பனி தாவு மகம பத தனி தப மகம ப தனி ச மக கதி ரி ச தனி நி பதனி தாதா தனி தனி த தனி 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 தானி தனி 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 கம ப ப ப பதனி தப. தூங்கிக்கிட்டே இன்வால்மெண்ட்டு லைட்டா அப்பாடா. அப்பா விட்ற. ஒரே சூடுறப்பா. டேய், நமக்கு ஒரு கார் வாங்கணும்டா. விடுவித்து நம்ம ஊர்ல நோம்பி சாட்டுவாங்கல்ல, 1 2 வாங்குவோம். ஸோ அப்பா வேற ஒரு டீ போடு நாயர. வேற 2 டீ போடு நாயர. அப்புறம் வித்து நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி? அப்படி கேளுங்க நாயர. திருவிழாவுக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம். என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். வித்தே நம்ப மாட்டாங்க. நேற்று திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு லட்சம் பேர். நம்ப மாட்டாங்க. நேற்று திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 50,000 பேரு. நேற்று திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 1000 பேர்ப்பா. இப்பவும் நம்ப மாட்டாங்க. வித்து டீ. இவனை எப்படி மடக்கிறது?